தமிழகத்தில் பருவமழை தாக்கம் தீவிரமடைந்துள்ள நிலையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சென்னை தலைமை செயலகத்தில் அமைச்சர் மற்றும் அதிகாரிகளுடன் ஆய்வு நடத்தினார். இந்த ஆய்வின் போது மயிலாடுதுறை, விழுப்புரம், நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சை மற்றும் கடலூர் ஆகிய மாவட்ட ஆட்சியர்களுடன் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் காணொலி காட்சி மூலம் ஆலோசனை மேற்கொண்டு பல்வேறு அறிவுரைகளை வழங்கினார். போதுமான நிவாரண முகாம்களை தயாராக வைக்கவும், பாதிப்பு ஏற்படும் பகுதிகளில் பல்துறை மண்டல குழுக்கள், மருத்துவ குழுக்கள் மற்றும் தேவையான உபகரணங்கள் தயார் நிலையில் வைத்திருக்க வேண்டும் என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் பரவலாக கனமழை பெய்து வரும் நிலையில் சென்னையில் இன்று காலையில் இருந்து விட்டு கனமழை பெய்து வருகிறது. சென்னை அரும்பாக்கம் பகுதியில் விருகம்பாக்கம் கால்வாய் பகுதிகளை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஆய்வு மேற்கொண்டார். அரும்பாக்கம் சுற்றுவட்டார பகுதிகளில் மழை பாதிப்பு குறித்த விவரங்களை அவர் அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார். ஐயப்பன் குறித்த சர்ச்சைக்குரிய பாடலை பாடிய புகாரில் இசைவாணி மீது காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. இந்த நிகழ்வு குறித்து கருத்து தெரிவித்துள்ள மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு, இசைவாணி மீது தவறு இருந்தால் நிச்சயம் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும், எந்த ஒரு மதத்தையும் இழிவுபடுத்துவதை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஏற்க மாட்டார் என்றும் தெரிவித்துள்ளார். தனக்கு 100 கோடி ரூபாய் தருவதாகவும் 2026ஆம் ஆண்டு தேர்தலில் முதல்வர் பதவி உள்ளிட்ட சலுகைகளை வழங்குவதாகவும் அரசியல் கட்சிகள் தெரிவித்ததாக சீமான் பேசியிருப்பது மீண்டும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விடுதலை புலிகள் தலைவர் பிரபாகரனின் பிறந்தநாள் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட சீமான் தன்னை சங்கி என்று சிலர் அழைப்பதாக குறிப்பிட்டார். நான் சங்கி என்றால் நீங்க என்ன லுங்கியா என காட்டமாக கேட்ட சீமான், ராமதாஸின் கேள்விக்கு முதலமைச்சர் அளித்த பதில் அவரது பதவிக்கு அழகல்ல என்றும் சாடினார். அரசியலமைப்பு சட்ட முகப்பை வாசித்து அதில் கூறப்பட்டுள்ள உயர்ந்த விழுமியங்களையும் அனைத்து குடிமக்களின் உரிமைகளையும் பாதுகாத்திட வேண்டும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். அரசியலமைப்பு சட்டத்தின் 75வது ஆண்டு தினத்தையொட்டி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள செய்தியில், என்றும் பரிணமித்துக் கொண்டிருக்கும் நமது அரசியலமைப்பு சட்டத்தில் நமது விடுதலை வீரர்கள் கண்ட லட்சிய இந்தியா எதிரொலிக்கிறது என்று குறிப்பிட்டுள்ளார். நாட்டிலேயே பெண்களுக்கு பாதுகாப்பு அதிகம் உள்ள மாநிலம் தமிழகம்தான் என நடிகர் விஜய்க்கு அமைச்சர் கீதா ஜீவன் பதிலடி கொடுத்துள்ளார். பெண்கள் சுதந்திரமாகவும் பாதுகாப்பாகவும் தங்கள் பணிகளை மேற்கொள்ளும் சூழல் தமிழகத்தில் உள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். பெண்கள் மீதான எத்தகைய வன்முறைகளையும் அரசு சகித்துக் கொள்ளாது என்றும் அமைச்சர் கீதா ஜீவன் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். எப்பொழுதுமே ஆளுங்கட்சியை எதிர்ப்பதுதான் அரசியல் என நடிகர் பார்த்திபன் தெரிவித்துள்ளார். ஆளுங்கட்சியை எதிர்த்தால்தான் அவர்கள் ஹீரோவாக மாற முடியும் என்று எம்ஜிஆரும் இதையேதான் செய்தார் என்றும் குறிப்பிட்ட பார்த்திபன், திமுகவை விஜய் எதிர்ப்பது சரிதான் என்றும், யார் ஆட்சியில் இருக்கிறார்களோ அவர்களை எதிர்ப்பதுதான் அரசியல் என்றும் சுட்டிக்காட்டியுள்ளார். தனக்கும் அரசியல் ஈடுபாடு அதிகம் உள்ளது என்றும், தானும் அரசியல் கட்சி தொடங்கப் போவதாகவும் பார்த்திபன் தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த பிரதமர் நரேந்திர மோடி பயப்படுவதாக காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே விமர்சித்துள்ளார். அரசியல் சாசன தினம் இன்று கடைபிடிக்கப்பட்டதையொட்டி டெல்லியில் காங்கிரஸ் கட்சி சார்பில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர், ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினால் ஒவ்வொருவரும் தங்களுக்கு உண்டான பங்கை கேட்டு விடுவார்கள் என பிரதமர் மோடி அஞ்சுவதாக குறிப்பிட்ட கார்கே, மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களை விட்டுவிட்டு வாக்குப்பதிவு சீட்டு மூலம் தேர்தலை நடத்த வலியுறுத்தி பாரத் ஜோடோ யாத்திரையை காங்கிரஸ் நடத்த திட்டமிட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார்.
மை இந்தியா 24/7 முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.